சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 5ஆம் தேதி. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய மன்னாவாக மாறிவிட்டார் என்று நாம் சாட்சி சொல்லும்போது விசுவாசத்தினாலே நாம் அப்பத்தையும் பாத்திரத்தையும் புசிக்கின்றோம். மேலும் நாம் சொல்கிறோம், நான் திருப்தியாயிருக்கிறேன், இனி உலக இசை, உலக நண்பர்கள் போன்றவற்றின் மீது எனக்கு ஆசை இல்லை. இப்படி நாம் உண்மையை சொல்ல வேண்டும், இல்லையெனில் ஆக்கினைக்கு ஆளாக நேரிடும். அது பொய் சாட்சியாக இருக்கும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், தாகமடையான். பிறகு இதே அனுபவத்தை பெற நாம் எப்படி அவரை புசிக்கலாம், பருகலாம் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். ஜீவ அப்பம் நானே. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48வது வசனம். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் ஜீவிப்பான். நான் கொடுக்கும் அப்பம் என் மாம்சம், அதை நான் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கிறேன். வசனம் 51. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணினால் ஒழிய உங்களுக்குள் ஜீவன் இல்லை. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை குடிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். வசனம் 53 மற்றும் 54. ஒரு நாள் நாம் அழியாத சரீரத்தோடு எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கர்த்தரை போல நாமும் அவர் இருக்கும் இடத்தில் இருக்கும்படி நம்மை தம்மிடமாய் ஏற்றுக்கொள்ள திரும்ப அவர் வருகிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனம். அவர் அடைந்த அதே சரீரம், அழியாத சரீரம், பரலோக சரீரம் என்று நமக்கும் கொடுக்கப்படும் போதுதான் அது சாத்தியமாகும். ஒரு நாள் நம் ஆண்டவர் நமக்காக மீண்டுமாக வருவார் என்ற நம்பிக்கை இப்போது நமக்கு இருக்கிறது. நாம் அவரை பார்ப்போம், அவரை போலவே இருப்போம். இப்பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. நாம் ஒரு பழக்க வழக்கமாக மேஜையில் பங்கேற்பதற்கு பதிலாக என் தேவன் எனக்காக திரும்ப வருகிறார், அவர் என்னை ஏற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் அவருடன் இருக்க அனுமதிப்பார். இந்த நம்பிக்கையால் தானாகவே உலக ஆசை அழியும், உலக காரியங்கள் மீதுள்ள ஆசை நம்மை விட்டு நீங்கும். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 55 மற்றும் 56வது வசனங்களில் கர்த்தர் சொன்னார், என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வசனம் 57. அதாவது என்னவென்றால், அவருடைய பிரசனத்தை நாம் எப்பொழுதும் அறிந்திருப்போம். பூமியில் நமக்கு பல சோதனைகள் வந்தாலும் தெய்வீக பிரசனத்தை நாம் எப்போதும் உணர்ந்திருப்போம். பாவம் மட்டுமே அந்த உணர்வை நம்மை விட்டு அகற்றும். வெறுப்பு, பகை அல்லது பெருமை பற்றி எந்த எண்ணமும் அதை அகற்றிவிடும். நீங்கள் உங்கள் மனைவி அல்லது பிள்ளைகளிடம் கோபித்து கொண்டு ஜெபிக்க முயற்சித்தால் வார்த்தைகள் உங்கள் வாயில் வராது. சில நிமிடங்களுக்கு முன் கோபம் வந்ததால் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் வார்த்தைகள் உங்களுக்குள் வராது. ஆனால் நீங்கள் விசுவாசத்தினாலே, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்தினேன், என் மனைவி அல்லது என் கணவன் அல்லது என் பிள்ளைகள் அல்லது வேலைக்காரன் மீது கோபம் கொண்டேன், தயவு செய்து என்னை மன்னியும் என்று ஜெபித்து பாருங்கள். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள்.